மலச்சிக்கல், கிராஸ் பிரச்சனை, அஜீரண கோளாறு, ஹைப்பர் அசிடிட்டி, சோர்வு, ஐபிஎஸ், இப்படி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேட்கறதுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம். அதை அனுபவிச்சவங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நரக வேதனைன்னு சொல்லுவாங்க. இந்த வயசான காலத்தில் நானும் இவ்வளோ அஜீரண கோரனாலையும் கேஸ்ட்ரிக்னாலையும் படாத பாடெல்லாம் பட்டுட்டோம், இன்னும் பட்டுட்டு இருக்கோம். சின்ன வயசுல இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனைனாலும் மோஷன் போக முடியாம கஷ்டப்படுறதுனாலையும் என்னால் எந்த ஒரு வேலையும் நிம்மதியை செய்ய முடியாம போயிடுச்சுங்க. வயிறு வலி, ஃபுட் பாய்சன், டைஜஷன் ப்ராப்ளம் அடிக்கடி வந்துட்டு இருந்து இந்த ப்ராப்ளத்தை வெளியே யார்கிட்டயுமே சொல்ல முடியாம ரொம்ப நரக வேதனை அனுபவிச்சேன். சாப்பிட்ட உடனே இந்த வயிறு வலி பிரச்சனையாலும் மோஷன் பைல்ஸ் பிரச்சனையாலும் என்னால் வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியல, என்னால் வெளியிலயும் போக முடியல. இதுக்காக அவர் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணோம், நிறைய மருந்து மாத்திரைலாம் எடுத்தோம். ஆனால் அவருக்கு சைடு எஃபெக்ட் தான் வந்துச்சு. மோஷன் போகும்போதெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னார். பொதுவாக இந்த கேஸ் பிரச்சனை, உப்புசம், காற்று பிரிதல், இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதை சாதாரணமாக நினச்சி சிகிச்சை எடுக்காமல் வேறு வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். எந்த பிரச்சனையும் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோமோ அந்த பிரச்சனை தான் நம்ம உடலில் வர அத்தனை நோய்க்குமே மூல காரணம். என்னாச்சு, பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. நான் உங்களை இங்கே பயமுறுத்த வரல, இதற்கான முழு தீர்வை தான் சொல்ல வந்திருக்கேன். எஸ்கே கட் ரக்ஷா ஆயுர்வேதிக் மருந்து, இதற்கான முழு தீர்வு இதுதான். ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய வயிறு சார்ந்த எல்லா பிரச்சனையும் இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு முழு நிவாரணமா, ஒரு முழு தீர்வா நாம கொண்டு வந்திருக்க மருந்து தான் கட் ரக்ஷா ஆயுர்வேதிக் மருந்து. எனக்கு 42 வயசாகுது. நான் இந்த பைல்ஸ் பிரச்சனாலையும் கேஸ் ட்ரபிள்னாலையும் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஒரு பிசினஸ் மேனா இந்த பைல்ஸ் பிரச்சனையால என்னால ஒரு வேலை உருப்படியா பார்க்க முடியல. அந்த அளவுக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனை ரொம்ப படுத்தி எடுத்துச்சு. இந்த பைல்ஸ் பிரச்சனையால என்னால ஃப்ரீயா மோசம் கூட போக முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப வலி. ஒரு சேர்ல கூட நிம்மதியா ரொம்ப நேரம் உட்கார முடியாது. இந்த பைல்ஸ் பிரச்சனைக்காகவும் கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்காகவும் நான் எவ்வளவோ மெடிசின் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எந்த மெடிசின்லுமே இந்த 2 பிரச்சனையும் சரியாகவே இல்லை. நான் தினந்தோறும் இந்த 2 பிரச்சனையாலும் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டே இருந்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு இந்த ஹெட்ரெக்ஸா மெடிசனை எனக்கு ரெஃபர் பண்ணார். நானும் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அந்த ஹெட்ரெக்ஸா பாக்ஸில் பவுடரும் டானிக்கும் இருந்துச்சு. அந்த பவுடரை தினமும் தண்ணியில் கலந்து குடித்தேன். அந்த டானிக்கை வாரத்தில் ஒரு முறை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஹெட்ரெக்ஸா மெடிசின் நான் எடுத்ததுலேருந்து கொஞ்ச நாளே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. இந்த பைல்ஸ் பிரச்சனையும் கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சது. இப்போல்லாம் மோஷன் போகிறப்போ எனக்கு ஒரு எந்த வலியோ எந்த ஒரு எரிச்சலோ எதுவுமே இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்த இந்த பைல்ஸ் பிரச்சனை, கேஸ்ட்ரிக் பிரச்சனை எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் சரியாகும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கட்ரெக்ஸா தான். தேங்க்ஸ் டு கட்ரெக்ஸா. எஸ்கே கட்ரக்ஷா பவுடர் அண்ட் டானிக் வடிவில் வருகிறது.